ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் வந்து நீங்கள் நியூவாக சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஆல்ரெடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோ, ரொம்ப நாளத்துக்கு அப்புறம் போடுறேன். அண்ட் வந்து நிறைய ஹெல்த் கேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், கிச்சன் டிப்ஸு, குக்கிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அன்றைக்கி வந்து இந்த சீசன் வந்து நிறைய பூ பூக்கிற அந்த சீசனு. ஸோ இது வந்து மல்லி வகையை சேராது, அடுக்கு மல்லி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பூ பூத்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு வழக்கம் போல் வந்து துளசி விதை, அதுக்கப்புறம் பாதாம் பிசின், பீட்ரூட் ஜூஸ் நல்லா ஒரு 2 பால் கிட்ட எடுத்து அதை வந்து ஜூஸ் போட்டு குடித்தேன். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் முடியலை, ஏன்னா அது பீட்ரூட்டு அந்த ஃப்ளேவர் இருந்தது. பட் நம்ம ஹெல்த்துக்காக பார்க்கும்போது பீட்ரூட் ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். இப்போல்லாம் வந்து அமுலி நம்ம கூட இருக்கிறதுனால ரொம்ப டைம் வந்து ரிலாக்ஸாக போகுது. யாரும் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அவள் கூட ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிவிட்டு அவள் விளாடுறத பார்த்துட்டு அவளை கேர் பண்ணிக்கிறதுக்கு, அவளை குளிச்சாட்டுருக்கு, அதுக்கே டைம் வந்து நல்லா சூப்பராக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை எடுத்த ஒரு கிளிக்ஸுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே வந்து 2 நாளைக்கு ஒருக்கா நான் கண்டிப்பாக அடுப்பை வந்து கழுவி விட்டுருவேன். இல்லை அப்படின்னா எனக்கு குக் பண்ணுறக்கே பிடிக்காது. அந்த அன்னைக்கு ஏதாவது சிம்பிளாக ஒரு ரைஸை பண்ணி விட்டுருவேன். அது பெரிய வேலையே இல்லை, ஒரு 2 நிமிஷத்தில் வந்து நம்ம அடுப்பை கழுவி விட்டுறலாம். சில சமயம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் பிடிச்சிட்டு அதை அப்படியே விட்டுருவேன். இருக்கட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாம், ரொம்ப அழுக்கா இல்லைல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அந்த அன்னைக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிச்சன் வந்து செப்பரேட்டாக இல்லை. ஸோ வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சும்மா ஒரு ஹாலில் ஒரு சைடில் ஒரு ஓல்டு கட்டிலில் தான் எல்லாமே செட்டப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டெய்லி வந்து இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணாலும் சரி அதை கழுவி விட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கட்டில் வந்து ரொம்ப துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போவே அப்படி தான் இருக்குது. புது வீடு கட்டிகிட்ருக்கோம். எனக்கு எப்போ புது வீடு கட்டி அதில் வந்து கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். கிச்சன் கீப்பப் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்றைக்கு புது வீடு நான் விலாகில் காமிக்க போகிறேன், என்றைக்கு கட்டி முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு டெய்லியும் நினப்பு இருந்துகிட்டே இருக்குது. என்றைக்கு கட்ட போகிறோம், என்றைக்கு கட்ட போகிறோன்ட்டு. கூடி சீக்கிரம் கட்டணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ கடவுள் வந்து எப்பயுமே வந்து நல்லவங்களை வந்து சோதிப்பான், கைவிட மாட்டான் அப்படின்றது வந்து நான் நம்புகிறேன். ஸோ அதை மாதிரி தான் அன்றைக்கி நினச்சிக்கிட்டே அடுப்பை அப்படியே கழுவிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்பயுமே அடுப்பெல்லாம் கழுவிட்டு அந்த சைடில் வந்து அந்த ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அந்த இது எல்லாமே கவுத்தி வச்சுடுவேன். அதை அப்படியே வந்து காஞ்சிட்ருக்கும். ஸோ இப்படி தான் மேக்ஸிமம் வந்து மதியம் அந்த டைமில் கழுவேன். கழுவிட்டு அந்த தண்ணி எல்லாமே தொடச்சி விட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த கட்டிலையுமே வந்துட்டு கழுவி விட்டுருவேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு டீயோ காஃபியோ குடிச்சு இப்போ சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டேன். சரின்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் போட்டு குடிக்கலான்ட்டு போட்டேன். ஆனால் அந்த பால் வந்து திரஞ்சிருச்சு, ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து இது நைட்டு யாருமே ஒரு 6:30க்கு அப்புறம் இங்கே யாரும் பக்கத்தில் இல்லை, இருந்தாலும் வரவும் மாட்டாங்க. இப்போல்லாம் எங்கேயும் போகிறதும் இல்லை. சும்மா அப்படியே அந்த லைட்டெல்லாம் ஊருக்குள்ளே இருக்க அந்த லைட்டெல்லாம் சும்மா அப்படியே கை வச்சு விளாண்டு பார்த்துட்ருந்தேன். இப்படி தான் டைம் போகுது. அப்புறம் அம்மூலி இருக்கா. அப்புறம் வந்து சும்மா யூடியூப் பார்க்குறது, நம்ம வீடியோ போடுறது, நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரிசர்ச் பண்ணுறது, அப்படியே தான் வந்து டைம் போயிட்டுருக்கு. நம்ம காலேஜ் டைமில் ஹாஸ்டல் டேஸ்லலாம் வந்து நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க, எப்போவுமே சிரிச்சிட்ருப்போம். அந்த டேஸ்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உண்மையாகவே. ஸோ இது வந்து அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு முட்டைக்கோஸ் வச்சு சாம்பார் ரெடி பண்ணலான்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பருப்பு போடனாலும் செய்யலாம். நான் துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கேன். துவரம் பருப்பு, தேவையான அளவு முட்டைக்கோஸு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், வத்தல் பொடி இதெல்லாமே போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் சாம்பார் பொடி அது இது போடணுன்னு தேவையே இல்லை. இதெல்லாமே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீடு இருந்தது அப்படின்னா தக்காளி பழம் போட்டுக்கோங்க. என்கிட்ட தக்காளி பழம் இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால் புளி கரைசல் தண்ணி வந்து போட்டிருக்கேன். சில பேர் 2மே போடுவாங்க, புளி கரைச்சும் ஊற்றுவாங்க, தக்காளியும் போடுவாங்க. அப்படி போட வேணாம், ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 4 விசில், 3 விசிலே போதுமானது. நான் 4 விசில் விட்டேன். அப்படி
வச்சு எடுத்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் சாம்பார் வந்து தளன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உண்ணியப்பம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே இந்த பனானா, கோதுமை மாவு, கருப்பட்டி எல்லாம் போட்டு செய்வாங்கள்ல, அது செஞ்சேன் நெய் ஊற்றி. அது செஞ்சிட்ருக்க டைமில் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து நாரத்தை இலையோட பொடி வந்து லான்ச் பண்ணியிருந்தோம் நம்ம ப்ராடக்ட்டில். ஸோ அதோட பெனிஃபிட்டுமே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நாரத்தை இலைய வந்து நாரெல்லாம் எடுத்துட்டு அதை கொஞ்சம் சன்லைட்டில் வைக்காமல் அதை கலர் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம வந்து காய வச்சுட்டு, அதாவது நொறுங்குற மாதிரி காய வச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன். சரி அதை வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னுட்டு. ஸோ அதை வந்து வறுத்து வச்சுருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் வறுக்கிறேன், வாசனை நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக. நாரத்தை இலையோட இலையை வந்து வறுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சீட்லெஸ் புளி, அதுக்கப்புறம் வத்தல் ஒரு 4, 5 அந்த காம்போட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக சிறுபருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, இதையுமே போட்டு நல்லா வதக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இந்த பொடிக்கு தேவையான உப்புமே சேர்த்திக்கிறேன். நல்லா வறுத்துக்கணும். இந்த ப்ரௌனிஷ் அந்த ஸ்டேஜ்லாம் வர வேண்டாம், லைட்டாக சூடு இருந்தால் போதும். ஸோ இதையுமே நல்லா வறுத்து எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து எடுத்த அந்த டைமில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஸோ வறுத்து எல்லாம் எடுத்து வைப்போம்ல, அந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணோம் அப்படின்னா, ஆற வச்சு பொடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும், கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஆற வச்சு பொடி பண்ணி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னுட்டு வந்து நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, ஐ மீன் வந்து நம்ம எலெக்ஷன் டே இருக்குல்ல, சனிக்கிழமை அப்போ வந்து நான் உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். இது முந்தின நாள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கிழமை மறந்துருச்சு. முந்தின நாள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ பெருங்காய பொடி போட்டு ஆற வச்சுட்டு எடுத்திருக்கேன். இந்த உண்ணியப்பத்தை தான் அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த உண்ணியப்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல் டேஸில் ஒரு பாட்டியம்மா கொண்டு வருவாங்க. அவங்க கையாலேயே சுட்ட முறுக்கு, உண்ணியப்பம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அவங்க டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் என்னமோ ஏதோ போட்டு செய்கிறேன், நான் பண்ணுறது வேறு டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் நான் வச்ச பேர் உண்ணியப்பம் தான். ஸோ நம்ம நாரத்தை இலை பொடி வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது வந்து ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டப்பாவில். இதோட பெனிஃபிட் தெரியணும் அப்படின்னா வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த சம்மருக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பாடியோட டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு நெக்ஸ்ட்டு டே வந்து அடுப்பை கழுவிட்டு இருந்தேன் இல்லையா, அன்னைக்கே வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி போட்டு இங்கே பாருங்கள், 3 நார்த்தை மரம் இருக்குது. இங்கே புது வீடு கட்டிகிட்ருக்கிறதுக்கு பின்னாடி 3 நார்த்தை மரம் இருக்குது. இதில் நார்த்தங்காய் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ அதான் சொல்லியிருந்தேன், நார்த்தங்காய் வற்றல் மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஸோ அதுவுமே நம்ம ப்ராடக்ட்டில் சீக்கிரமாக லான்ச் பண்ணிடுவேன். இலையுமே நிறைய இருக்குது. சனிக்கிழமை அந்த இலையெல்லாம் கீழே தான் விழுந்து கிடக்கும் காஞ்சு, அதை எடுத்து கூட்டி குப்பையாக தான் தூர போடுறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இலையை பறித்து காய வச்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால தான் ப்ராடக்டாகவே கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒரு வாழை மரம் வந்து கொஞ்சம் சரிகிற மாதிரி இருந்தது, அதை துண்டாக வெட்டி அப்படியே போட்டுருவோம். உள்ளே இருக்க குருத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து போக போக வீடியோவில் சொல்கிறேன் என்ன பண்ணேன் அப்படின்னு. பூ பூக்கிற சீசனால் நிறையவே மொட்டு வச்சுருக்கு. அப்புறம் சப்போட்டா சீடு வந்து ஒரு 6 சீடு கிட்ட முளைக்க வச்சுருந்தேன். அதுவுமே ஒரு 3 எண்ணத்துக்கிட்ட இப்போ தான் குட்டி அப்படியே தழுத்து வராங்க. அப்புறம் ஒரு 4, 5 பூக்கிட்ட இருந்தது, அதை எடுத்து 4, 5 பூ நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனாலும் நம்ம தோட்டத்தில் இருக்கிறத பறித்து நம்ம தலையில் வைக்கிறது அது ஒரு சந்தோஷம்தான். நான் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போதெல்லாம் கனகாம்பரம் ஒத்த பூ இருந்தாலுமே அதை எடுத்து தலையில் வச்சுட்டு போவேன். ஏன்னா பூ வைக்கணுன்ட்டு அவ்வளோ ஆசை. இந்த மாதிரி பூ அப்படின்றது பொதுவாகவே லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு பூனாலே ஆமாம் என்ன பெரிய பூ அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பூ பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் சொல்லியிருந்தேன் வாழைத்தண்டு வந்து எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்ட்டு. அதை வந்து நெக்ஸ்ட் டே வந்து வாழைத்தண்டு சாம்பார் மாதிரி வைக்கலாம் அப்படின்னுட்டு நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாழைத்தண்டை நல்லா க்ளீன் பண்ணணும். அதில் ஒரு நார் மாதிரி இருக்கும். அந்த நாரை நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா
அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி நெரிச்சின்னு இருக்கும் அதை சாப்பிட்றப்ப. அதில் அந்த ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கையை வச்சோ இல்லை சும்மா ஒரு கத்தியை வச்சோ நம்ம வந்து ஸ்பூனை வச்சோ ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க நார் அப்படியே வரும். இப்போ செய்கிறல அந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் தான் வந்து நீங்கள் இதை போடணும். அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா மஞ்சள் பொடி போட்டு வச்ச தண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாட்டரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கசக்காமலோ இல்லை கலர் சேஞ்ச் ஆகாமலோ அப்படியே இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டே வந்து எப்படி வந்து இதை வச்சு சாம்பார் வைக்கலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை வச்சு அவியலும் வைக்கிறாங்க, பொரியலும் வைக்கிறாங்க, அப்புறம் சாம்பார் வைக்கிறாங்க, புளிக்குழம்பு மாதிரி வைக்கிறாங்க. நிறைய டிஷ் இருக்குங்க. ஜூஸ் கூட இதில் போடுறாங்க. நான் இன்னும் வர வீடியோஸில் வந்து ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, பொரியல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்கிறேன். பாதி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் டே வந்து சாம்பார் மட்டும் இது பண்ணேன். நான் இவ்வளோ க்ளீன் பண்ணியுமே சாம்பார் இதில் ஒரு சில பீசஸ்லலாம் வந்து கொஞ்சம் நெரிச்சின்ட்டு இருந்தது. எப்படின்னா அதை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு சிலது நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த நார் அதிகமாக இருக்கிறதுல எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் எப்படி இல்லை விஸ்கோ வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நாருமே எடுத்துடலாம். இது அப்படியே வந்துட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வந்து நம்ம முற்றத்தை தெளித்து கோலம் போட்டுருவோம். மற்ற நாள் சும்மா பச்சை தண்ணியை தெளித்தாலும் வெள்ளி செவ்வாய் வந்து இது போடுறேன். எனக்கு அப்போ தான் என்னமோ பாசிட்டிவ் வைப்பு கிடச்ச மாதிரி இருக்கும். வெள்ளி செவ்வாய்ன்னு இல்லாமல் எல்லா டேஸுமே சாணி கரைச்சி தெளித்து கோலம் போட்டால் தான் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலே இருக்கும். ரீசன்ட் டேஸில் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்க சமயம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்ம விறகு அடுப்பில் கோலம் போட்டிருக்கோம் சாணி மொழுகி. ஆனால் நம்ம சிலிண்டர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்டவ்வுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு பார்த்த உடனே ஐயோ இதை ஏன் நம்ம இவ்வளோ நாள் எனக்கு தெரியவே தெரியாது இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை. அவங்க வந்து சந்தனம் குங்குமம் இந்த 2 வச்சு பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வெளியே இருந்துகிட்ருக்கேன். ஸோ அதை உள்ளே போய் எடுக்கணுமா அப்படின்ட்டு மஞ்சள் தூள் இருந்ததில்ல, ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பெருசாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அப்படிலாம் போடலை. ஆனால் காலையில் எழுந்திரிச்சதுமே சும்மா ஒரு ஜஸ்ட் ட்ரை. ஆனால் ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணேன், அது மட்டும் ஃபீல் ஆச்சு. இன்னொன்று மஞ்சள் அந்த 4 முக்கில் வச்சுட்டேன்னா ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு ஃபீலு. நீங்கள் இந்த மாதிரி அடுப்புக்கெலாம் பொட்டு வச்சுட்டு சமைப்பீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் தாமரையை போட்டு அப்புறம் ஒரு இது பண்ணேன், அவ்வளோதான். அது எப்படி வருதுன்னு பார்க்குறக்கு நான் கையை வச்சே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு இல்லை கையை வச்சு போடாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளாத்தை வச்சு முக்கி அதில் டிப் பண்ணி முக்கி எடுத்து அப்புறம் வந்து நம்ம அப்படியே வரைஞ்சோம் அப்படின்னா நல்லா வந்திருக்கும். எனக்கு அந்த டைமில் வந்து மைண்டில் எதுவுமே தோணல. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். இனி வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியே பண்ணலான்ட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணதுனால நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி பார்க்குறக்கு இப்படி தான் இருக்குது. அப்படியே பிரம்மாண்டமாக அப்படிலாம் இல்லை, ஓரளவு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கீப் ராக்கிங் அப்படின்ற மாதிரி பர்ஃபெக்டாக போட்டுடலாம். ஜஸ்ட்டு டு ட்ரை, அவ்வளோதாங்க. ஸோ கோலம் வந்து இன்றைக்கி இப்படி தான் போட்டிருக்கேன். ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏதோ ஒரு கோலம் போடணுன்ட்டு நினச்சேன், இது இல்லை. அம்முலியை பாருங்கள் எவ்வளோ குளுன்னு இருக்கான்ட்டு. ஸோ இந்த சைடு வாங்க, நான் ஏதோ ட்ரை பண்ணேங்க பாருங்களேன். 4 மீன் இருக்க மாதிரி வரைஞ்சி லாஸ்ட்டில் வந்திருக்குங்க. எனக்கே என்னடா இது, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் வந்தது அது என்னமோ வேறங்க. எனக்கா லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் மீனை வச்சு கோலம் போட்டது நம்மளாக தான் இருப்போம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன். ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல. ஸோ இது வந்து அப்படியே வந்து இன்றைக்கி வாழைத்தண்டு நேற்று எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வச்சு சாம்பார் ரெடி பண்ணலான்ட்டு 3 வகையான பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, சிறுபருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். அது கூடயே வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டு குட்டி குட்டி பீஸு தான் ஃபுல்லாகவே போட்டுடுறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா வாழைத்தண்டு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் வந்து மெயினாக இதை வச்சு பண்ணுறதுனால அதிகமாக போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக ஒரே ஒரு சவுச்சவுக்காய் அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் அவரைக்காய் போட்டு பண்ணேன்.
இந்த சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடியோ இல்லை வத்தல் பொடி மஞ்சள் பொடி போடாமல் 2 வத்தல், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் வந்து இதெல்லாம் நல்லா திரித்து போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாமே தீர்ந்துருச்சு. ஸோ ஹஸ்பண்டை வந்து காய்கறி எடுத்துகிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வச்சிட்ருக்கேன். ஸோ இப்போது ஒரு விஷயம் வந்து க்ராஷ் ஆகிருக்கும். அந்த க்ராஷ் ஆனதில் ஒரு ராங்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன். அது என்னது அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ காய்கறி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தேன். ரொம்ப வெயில் அடிக்குதுலாங்க. எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. இங்கே லீவ் வேறு விட்டாங்க குழந்தைங்களுக்கு. எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டுருக்கீங்களா, இல்லை வீட்டிலே தான் இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குள்ள ஒரே மைண்ட் வாய்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, ஒருத்தரையும் காணுமே. எல்லோரும் மீன்ஸ் இங்கே பக்கத்துலேயும் சரி, பொதுவாக எல்லாரையுமே யோசிப்பேன். ஆளையே காணும், என்ன தான் பண்ணுவாங்க, வீட்லேயே இருப்பாங்களா, டிவி பார்ப்பாங்களா, தூங்குவாங்களா, என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேலை பார்த்துட்ருப்பாங்களோ, நம்ம தான் ரொம்ப சும்மா இருக்கோமோ, பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமோ, அதனால தான் இப்படி அவங்களே நினச்சிட்ருக்க தோணுதோ, அப்படி இப்படின்ட்டு எனக்கு பயங்கரமான ஒரு தாட்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நான் இல்லைன்னா நிறைய கோவப்படுவேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க. நாங்கள் இதான் பண்ணிகிட்ருக்கோன்னு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேங்க. சரி இதான் பண்ணிகிட்ருப்பாங்களோன்ட்டு. இல்லை அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாரத்தை இலை பொடி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்ல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா நாரத்தை இலையோட வாசனை வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து அந்த இலையை வறுக்கும்போது அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ராக்ரண்ட், அந்த மனம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கருவேப்பிலையை வறுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த வாசனை நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் அந்த நாரத்தை இலையோட வாசனை அதில் ஒரு 3/4 பங்கு குறைஞ்சிருச்சு. ஒரு 10% 20% இருந்தது. இருந்தாலும் நம்ம சாப்பிடாத ஒன்று சாப்பிட்டா எப்படி இருக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைமு. சரி சாப்பிட்டு பார்க்கலாம், நம்ம ப்ராடக்ட்டே லான்ச் பண்ணியாச்சு. நான் வந்து டீ போட்டு குடிச்சிருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக அந்த நாரத்தை இலையோட வாசனை இருக்கும். எனக்கு பிடிக்கவே செய்யாது அந்த வாசனை. ஆனால் நம்ம ஹெல்த்துக்காண்டி குடிக்கணுமேனு குடிச்சிருவேன். ஸோ கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நெய்யில் போட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த நாரத்தை இலையோட ஹெவியான அந்த இது எதுவுமே இல்லை, லைட்டாக தான் இருந்தது. அதுவுமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருந்தது. அட்ரா சக்கை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட 2 ஸ்பூனை போட்டுட்டு நல்லா நெய்யில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் அந்த ரிசர்ச்சில் இருந்தது. வெறும் சாதத்துக்கூடையுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய் ஊற்றியோ சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்குனாலுமே இது சூட் ஆகுங்க. இட்லி, தோசை, ரசத்தில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், சாம்பாரில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், அல்டிமேட்டாக இருக்கும். இது அந்த நாரத்தை இலையோட வாசனையே இல்லை. ஆனால் வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா பாடி டெம்பரேச்சர் ஆச்சுன்னா உடம்புல வந்து எல்லாமே மேலேயும் கீழேயும் போயிடும். எப்படின்னு வைங்க, உடம்பு டெம்பரேச்சர் ஆச்சுன்னா ஹேர் ஃபால் ஆகும். இன்னொன்று உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் டயர்டாக ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய இருக்குது. ஸ்கின்ல நிறைய இஷ்யூ வரும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னா பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் ஏதாவது பண்ணி ஆகணும். டெய்லி ஜூஸ் எடு அது எடுன்னு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட நாரத்தை இலை பொடி பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது. சாதத்து கூட வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து ப்ராடக்ட் அனுப்பி விட்டுருந்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எனக்கு இந்த வீடியோ அனுப்பியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்டினோடு அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சிஸ்டர். ஸோ அவங்க எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து பார்த்துட்டுருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து சோப்பு வந்து கொஞ்சம் சைஸ் வந்து குட்டியாக போயிடுச்சு, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஆயில் வந்து மாற்றி பர்ச்சேஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி இஷ்யூ வருது. இனி அப்படி வந்து வராது, ஏன்னா கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் லிப் பாமுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. இது வந்து நம்ம பீட்ரூட் லிப் பாம், ரோஸ் லிப் பாம் தனித்தனியாக வாங்க வேண்டாம், எல்லாமே ஒரே லிப் பாமில் இருக்கும். பீட்ரூட், ரோஸ் பெட்டல், இந்த மாதிரி கேரட் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டருக்குமே போயிருந்தது, அவங்களுமே ப்ராடக்ட் அனுப்பியிருந்தாங்க. நலங்கு மாவு சோப் வந்து ரெடி பண்ணி ஒரு பேட்ச் வந்து வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்துமே ஆர்டர் வந்துருந்துச்சு. ஃபுல்லாக வந்து காலி ஆயிடுச்சு. உங்களுக்குமே நலங்கு மாவு சோப்பு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.